வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ஒரு நபர் தன்னுடைய அலட்சித்தனத்தால் எப்படி ஒரு நாயோட உயிருடன் விளையாண்டு இருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். நாய் புத்திசாலியாக அங்க ஆக்ட் செய்திருக்கிறது. வண்டி கிளம்பி விட்டது. ஓடக்கூடிய வாகனத்தில் நீங்க ஏறக்கூடாது. எப்போ நீங்க பார்த்தீர்கள்னா ரயில்வே ஸ்டேஷன் போனா பயணிகள் கவனித்திருக்கு, அதாவது பயணிகள் கவனமாக இருங்கள், ஓடக்கூடிய ரயிலில் இறங்காதீர்கள், ஓடக்கூடிய ரயிலில் ஏறாதீர்கள் என்கிற பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட். இந்த நபர் அந்த நாயை வலுக்கட்டாயமாக அந்த வண்டியில் ஏற்றப்பட்டார். தவறுதலாக அந்த நாய் எப்படி அந்த தண்டவாளத்துக்குள் கீழே போனது என்கிற அந்த காட்சி தான். இந்த வீடியோவை பார்த்த பல்வேறு நபர்கள் பதறியிருப்பார்கள். அந்த நாய்க்கு என்ன ஆனது என்கிற அந்த கேள்வி அனைத்து நபர்களுடைய மனதில். இந்த நபருடைய முட்டாள்தனத்தால் ஒரு உயிர் பறிபோனதே என்கிற அந்த விஷயம் பல நபர்களால் இந்த வீடியோவை பார்க்க கூட முடியும். பாஸ் செய்து விட்டிருப்பார்கள், ஸ்கிப் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த வீடியோ இவ்வளவுதான். அந்த நாய்க்கு என்ன ஆனது, பிழைத்ததா பிழைக்கவில்லையா என்கிற அந்த கேள்வி. இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னுடைய மனதும் பதறியது. ஆனால் ஒரு இடத்தில் ஒரு மன திருப்தி. இதற்கு மேல அந்த வீடியோவை யாருமே காட்டவில்லை. ஏதோ ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல செய்தி வந்துடாது, இந்த நாய் பிழைத்து விடாதா, ஒரு நல்ல செய்தி, அதற்காக காட்டப்படும். இதே போன்ற விஷயத்தை மட்டுமல்ல, மக்கள் இந்த நபரை வறுத்தெடுத்தார். இந்த முட்டாளால் எப்படி ஒரு நாயுடைய உயிர் பறிபோனது பல்வேறு கேள்வி. இந்த நபர் மீது வழக்கை போடுங்கள், இந்த நபரை கைது செய்யுங்கள் என்கிற பல்வேறு விஷயம். அதாவது நீங்க அனிமல் லவராக இருக்கலாம், நீங்க இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது போன்ற காட்சிகளை பார்க்கும்போது அனைத்து நபர்களுக்குமே ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஓடக்கூடிய ரயிலில் ஏறுவது இந்த நபருக்கே சரியான விஷயம் இல்லை. அதையும் தாண்டி ஒரு நாயும் ஏற்றுக்காரு. நீங்க நாயுடன் பயணிக்கிறீர்கள், நீங்க நேரத்திற்கு போகணுமா இல்லையா? ஒரு அரை மணி நேரம் நீங்க முன்னாடி போய் அப்படி அந்த ரயில் கிளம்பிட்டா கூட பரவாயில்லையே, எப்படி நீங்க அந்த நாயை வலுக்கட்டாயமாக நீங்க உள்ள திணிக்க பார்த்தீர்கள்? மனிதர்களையே ஓடி போய் அதுல ஏறுறதுக்கு இன்னைக்கு அந்த நாயோட நிலை என்ன இங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த நபரை விட இந்த நாய் புத்திசாலியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஓடுற ரயில்ல நான் ஏற மாட்டேன்னு நின்ன நாய். இந்த நபருடைய முட்டாள்தனத்தால் அந்த நாய் தண்டவாளத்திற்குள் உள்ள விழுந்த நாய் அப்படி எதிர்நோக்கி ஓட ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அந்த நாய் இறந்திருக்கும். நாயாக இருந்தால் கூட எவ்வளவு புத்திசாலித்தனமாக சிந்தித்திருக்கிறது என்று பாருங்கள். யார் இந்த இடத்துல நாய் என்று நீங்க சிந்திக்க? அந்த கோல்டன் ரிட்ரீவர் என்கிற ரகத்தை சார்ந்த இந்த ரொம்பவே அறிவார் கீழே விழுந்த உடனே அதே இடத்துல உட்கார்ந்து நகர, என்னோட உயிரை காப்பாற்றுவது என் கையில் தான் இருக்கிறது என்கிற அந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ரயில்ல ஏறக்கூடாதுங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஓடுற ரயில்ல ஏறக்கூடாதுங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது ஒரு புத்திசாலி. சரி விழுந்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படி தன்னோட உயிரை காப்பாற்றணுங்கிற அந்த விஷயம். அப்படி உட்கார்ந்து இருந்திருக்கு. ரயில் கடந்து சென்றதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய RPF மற்ற நபர்கள் ரயிலையும் நிறுத்தி விட்டார்களாம். உடனடியாக யாரோ நல்லா பிடிச்சுட்டு இருப்பார். அப்ப இந்த நாய்க்குட்டியை ரெஸ்கியூ செய்து வெளியில் எடுத்து பார்க்கும்போது நாய்க்கு தப்பிச்சாச்சு. ஆனால் இந்த இடத்துல தான் இன்னொரு தவறான விஷயம் நடந்தது. யார் இந்த நாயை மிஸ்மேனேஜ் செய்தாரோ, யார் இந்த நாயை அந்த தண்டவாளத்திற்குள் தள்ளிவிட்டாரோ அதே நபர் கையில் இந்த நாயை ஒப்படைத்து அந்த நபர் மீது எந்த விதமான வழக்கு, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் அதே ரயிலில் பயணம் செய்து வைத்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அதிகாரி. இந்த இடத்தில் பல்வேறு நபர்கள் இந்த நபருக்கு எதிராக சோசியல் மீடியாவில் எழுதவும் தொடங்கி இருக்கிறார்கள். डॉग बच गया था, वो दूसरी तरफ निकल गया। ट्रेन में जो लोग पानी भर रहे थे वो लोग बता रहे हैं कि हमने उसको पकड़कर उसके मालिक को दे दिया। அங்க ரயில் தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி பைப் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த நாயை ரெஸ்கியூ செய்து அந்த நாயோட முதலாளிக்கு ஒப்படைத்து விட்டதாக கூறுகிறார். இந்த நபர் மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து ரயில்வே மினிஸ்ட்ரி, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சிந்தித்து பாருங்கள், யார் புத்திசாலி, அந்த நாயா அல்ல இந்த நபரா? ரயில்
இது போன்ற சம்பவங்கள் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயில் தண்டவாளத்தில் உயிரிழந்த எத்தனையோ நபர்கள், தவறுதலாக கீழே விழுந்த நபர்கள், அதை விழுகும் போது காப்பாற்ற எத்தனையோ போலீசார். இத்தனை விஷயங்களை பார்த்து கூட மக்கள் திருந்தவில்லை என்றார். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது திருந்தி தன்னுடைய பெட், தன்னுடைய செல்ல பிராணிகளை எடுத்து செல்லும் போது கவனமாக அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே போய் அந்த ரயில் நிற்கும் போது இன்னும் 2-3 பேரை சேர்த்து கூட்டிட்டு போங்க. அந்த செல்ல பிராணியை அழகாக டிராவல் செய்ய வைப்பதற்கான அனைத்து வேலையும் நீங்க பார்க்கணும். இது போன்ற தவறுகளை செய்து விடார்கள். இந்த வீடியோ பகிருங்க. இந்த வீடியோ வழியாக நீங்களும் இது போன்ற பயணத்திற்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில விதிமுறைகள் அதை கடைபிடிக்கும். உயிர் குழந்தையாக இருக்கட்டும், அல்ல முதியோராக இருக்கட்டும், அல்ல இது போன்ற பிராணிகளாக, உயிர் தான். ஒவ்வொரு உயிருக்கும் நாம் மரியாதையை கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.